வெல்கம் பேக் டு சைது வியூ அண்ட் வெல்கம் பேக் டு another vlog. ஸோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து எங்கே வந்திருக்கேன் காலையில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பானூருக்கு தான் வந்திருக்கிறேன். உள்ளே போய்ட்டு பிளாஸ்டிக் வாங்கணும். ஸோ அந்த பிளாஸ்டிக் வந்து ரேட்டு வந்து எவ்வளோ என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்டு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லோரும் வேலைகளை பார்த்து கவனமாக வேலை பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக வேலை பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உடம்புக்கு சேஃப்டியாக இருக்கும். ஸோ சேஃப்டி முக்கியம், ஓகேங்களா? இப்போ நைட்டு நான் உள்ள விளாகில் சொல்லியிருப்பேன். அந்த 1:30 மணிக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அப்போது வந்து நம்ம முதலாளி வந்து இந்த 100 ரியால் நம்மக்கிட்ட கொடுத்தாருங்க. எதுக்குனாக்கா அந்த பிளாஸ்டிக் வாங்கிட்டு வர செய்யுது, பிளாஸ்டிக் வாங்கிட்டு வந்து அந்த அவங்கள்ட்ட கூட ஏசி வேலை வரவங்கள்ட்ட கூட அந்த பிளாஸ்டிக் அடைச்சா தான் உள்ளாக்க வந்து அந்த குருவி கூடு இதுகள்லாம் கொண்டு போய் கட்டாது கொள்ளாது, தூசிகள் எதுவும் போகாது உள்ளாக்க. ஸோ அதனால் வந்து நான் சொல்கிறேன், சரியா? சரி, அப்படியே போகலாமா உள்ளாக்க? வாங்கலாம். அவர் தான் நம்ம சித்திக் பாய். அவர் உள்ளக்க நிற்கிறாரு, அவரை பார்த்துங்க. السلام عليكم ماما. كيف برباهر باي؟ كيف حالك؟ شلونك؟ شو اخبارك؟ صباح الخير. يلا اوكي باي باي. എടാ പ്ലാസ്റ്റിക് റോൾ ഇടാ. എത്രയുണ്ട് ചിന്നതാ വലുതാ? വലുത് എത്ര? വലുത് 40 റിയാലിൽ இருக்கு. தின்னங்குடி 60 റിയാലിல் இருக்கு. தின்னங்குடி. நான் வாங்கிட்டு போயிடல. ஓர்மா இல்லை உனக்கு எங்கே ஓர்மா இருக்க போகுது? 40 ரியாலுக்கு 60 ரியாலுக்குள்ளதை எடுத்துகிட்டு நான் பார்க்குறேன், ஓகேவா? அவர் மேலே ஏறி போகிறாரு பாருங்க. அது ரொம்ப ஸ்டோர் ரொம்ப சின்னதுங்க. அதாவது எப்படின்னாக்கா மேலே மாடி போய் வைக்காமல் ஒரே ஒரே ஸ்டோரில் வந்து அவங்க வந்து மேலே வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டீலெல்லாம் போட்டு நல்லா சீலிங் அடித்து அதை வந்து வச்சுருக்காங்க. இது எத்தனை? சஹேஷ், இப்போ நான் வந்து எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கரக்கையிலுக்கு தான் வந்திருக்கேன். வந்துட்டு 2 வடை ஒரு டீ ஒன்று சாப்பிட்டேன். நம்ம ஃப்ரெண்டு வந்து வந்திருந்தாப்புல. என்னென்னா நம்ம அந்த சோசியல் மீடியா மீட்டப் நடந்துச்சு இல்லையா? அதில் நமக்கு வந்து அதாவது நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருக்காங்க. அவங்க வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ப்ரோ உங்கள் நம்பர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து கேட்டால் நீங்கள் எனக்கு வந்து மெசேஜுக்கு ரீப்ளை பண்ணலை ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ரீப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன், பண்ணியிருப்பேனே அப்படின்னு சொன்னேன். இல்லை ப்ரோ பண்ணலை ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. இல்லையே மெயில் பண்ணுங்கள் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பேன், ஆனால் ரீப்ளை பண்ணாமல் போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ ஒரு நாள் சந்திப்போம் ப்ரோ அப்படின்னு சொன்னாப்புல. சரி ஓகே வாங்க கண்டிப்பாக வாங்க அப்படின்னு. இப்போ அவர் வந்திருக்காப்புல, வண்டிக்கு போயிருக்காப்புல. வண்டியில் போயிட்டு இந்த இது வந்து ஸ்டாண்டு இந்த மாதிரி செல்ஃபி ஸ்டிக் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி செல்ஃபி ஸ்டிக் வந்து எடுத்துருக்காரு. வந்துடுவார். வந்துட்டு இப்போது நம்ம கொஞ்சம் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ப்ரோ கேள்வி கேளுங்க, அதுக்காக நாக்கப்படுங்கிற அளவுக்கு கேள்வி கேட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஃபன்னுக்கு தான், யாரும் சீரியஸாக எடுத்துக்கிற வேண்டாம். இந்த மாதிரி வந்து உறவுகளை வந்து நம்மளை வந்து சந்திக்க வரும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஸோ ப்ரோ வந்து வந்துட்டே இருப்பாருங்க. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமாம், சந்திச்சதில் வந்து ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக. ஆமாம், ப்ரோ வந்து ஞானகுமார், கத்தாரில் இருக்கார். ஊர் வந்து திருவாரூர். ஸோ அவருடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்னிங் மூன். ஸோ நான் சொல்கிறத விட அவர்கிட்ட நம்ம கேட்டுருவோம், ஓகேவா? ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ. கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து மார்னிங் மூன். சைட் வியூ இவரை பார்க்குறது எனக்கு வந்து பெரிய விஷயம். ஏன்னா எல்லாருமே எந்த லைஃப்பில் ஓடிட்டுருக்கோம். இவரோட வீடியோஸ்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஒரு குறுகிய காலம்னு நம்ம சொல்ல முடியாது, ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஒரு 2.1 மில்லியன் வியூஸ், அதாவது கத்தாரில் இருந்துக்கிட்டு ஒரு யூடியூபர் இந்த அளவுக்கு வியூஸ் போக வச்சுருக்காரு. அதாவது எமோஷனல் டாக், ஒரு அவரோட கஷ்டங்களை வந்து வலிகளை வந்து வெளிப்படுத்துகிற ஒரு தருணமாக நிறைய வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோலாம் பார்க்கும்போது உண்மையிலே இவரா இப்படி பேசியிருக்காரு, இவரா இப்படி ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாரு அப்படிங்கிற மாரி இருக்காரு. ஒரு டவுன் டு எர்த் பர்சன். அந்த ஒரு நம்ம வந்து இவ்வளோ வியூஸ் பேருக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம் அப்படிங்கலாம் இல்லாமல் எல்லோரும் கூடயும் சமநிலையாக பழகக்கூடிய ஒரு மனப்பக்குவமான ஒரு நபர்னு சொல்ல முடியும். கண்டிப்பாக இவருக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். அதாவது கத்தாரில் இருந்து எல்லாருமே வந்து பார்ட் டைமாக ஏதாவது ஒரு ஏர்னிங்ஸ் பண்ணணும், ஏதோ ஒரு விஷயம் சாதிக்கணும்,
அதாவது சின்ன வயசில் நம்ம சாதிக்க முடியாத சில விஷயங்கள் வந்து இன்றைக்கி வேலைக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அதை நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணுவோம். ஓகே மக்களே. ஓகே கேஷ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஞானகுமார் ப்ரோட்ட வந்து பேசுனதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் வந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னாக்கா, சப்போர்ட் பண்ணுங்கள், அதுவும் இல்லாமல் தமிழ் மக்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா எல்லோரும் ஒன்றா வந்து கை கோர்த்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்ல வர்றாரு. அதை சுற்றி வளைச்சி சொல்லிட்டோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நான் வந்து ஷார்ட்டாக சொல்லிட்டேன், ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ப்ரோ வந்து நம்மளை வந்து கொஞ்சம் இன்டர்வியூ எடுக்க போகிறாங்க. இந்த வீடியோ வந்து இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கிங் அந்த இதெல்லாம் அப்படியே லைனாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம ப்ரோ வந்து ஸ்டார்ட் பண்ணட்டு, ஏன்னா அவர் வந்து பிஸியாக இருக்கார். ஸோ அவருக்கு நம்ம வந்து டைம் ஒதுக்கி கொடுத்துட்டு அவரையும் வந்து வழி அனுப்பி வைக்கணும். சரி, ஓகே. அடுத்து ஓனர் நம்ம எங்கே போகிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மணி, சரிங்களா? கத்தாண்டதுக்கு 2:01. இப்போது வீடியோ வந்து ரிலீஸ் ஆகியிருக்கேன். ஏன்னா 2 மணிக்கு தான் வந்து நான் ஷெட்யூலில் போட்டு வைப்பேன். வீடியோ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நான் வந்து அப்படியே எங்கே போனேன், ஹிலாலுக்கு போயிருந்தேன். ஒரு வேலையாக ஹிலாலுக்கு போயிருந்தேன். அப்போது நான் வந்து மொபைல் எடுத்துகிட்டு போகல. ஏன்னா நான் இந்த மொபைலில் வந்து வீடியோ அப்லோட் போட்டிருந்தேன் ஒய்ஃபைவில். அது ஒய்ஃபை இல்லைனாக்கா அப்படியே சுற்றி பொறுமையாக சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் நம்ம போயிட்டு வர்றதுக்குள்ளே வீடியோ அப்லோட் ஆகிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை அப்படியே வச்சுட்டு போனேன். இப்போ நான் வந்து எங்கே போகிறேன்னாக்கா, அதற்கு பிறகு கவர் கொடுத்துருக்காங்க. இந்த கவரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா காசு தான் இருக்குது. ஆனால் அது செல்லோ டேப்பை வச்சு போட்டு அடித்து வச்சுருப்பாங்க. நமக்கு அது வந்து அலௌடு கிடையாது, சரிங்களா? அப்படியே பிக்கப் எடுத்துகிட்டு அப்படியே போக வேண்டியதை. போயிட்டு வந்து இப்போ வந்து இந்த வண்டியை வந்து நான் பாய்க்கு கொடுக்கணும். ஏன்னா அவர் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாருக்குள்ள எக்ஸ்சேஞ்ச். ஸோ நம்ம வீட்டில் வந்து போக போகிறாங்க வெளிநாடு. ஆனால் வந்து இங்கே ஒரு ஆள் இருக்கிறாங்க. நான் நினச்சேன், சரி எல்லோரும் போனாங்கன்னா நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே நம்ம ஜோலியாக தான் பார்க்க விட்றாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. 2 பேர் போனாங்கனாக்கா அந்த 2 பேருடைய வேலை நமக்கு குறையும். இந்த ஒரு ஆளுடைய வேலை மட்டும்தான் இருக்குது. அதனால் வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்குது. இப்போ நான் எங்கே போகிறேன்னா மைதரில் போயிட்டு இந்த எம்பலப்பை கொடுத்துட்டு அப்படியே வர வேண்டியதான். இப்போ நான் வந்து அந்த கல்ஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு போயிட்டு அந்த தாய்லாந்து பாத் மாற்றிட்டு வர சொன்னாங்க. எத்தனைனா 3000 ரியால் கொண்டு போனேன். மொத்தம் வந்து 2975 ரியால் கொடுத்ததுக்கு 28,100 பாத்து கொடுத்துருந்தாங்க. 28,100 பாத்து. அதை வாங்கிட்டு அப்படியே கொண்டு வந்து இப்போது முதலாளி அம்மாட்ட கொடுத்துட்டு இப்போ நான் வந்து மதன கலிஃபாவில் வந்து அவங்க அம்மா வீட்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா. ஸோ அதனால் வந்து பார்க்க வந்திருக்காங்க. நாளைக்கு அவங்க சாஃபர்னாக்கா நாளைக்கு டூர் போகிறாங்க. ஒருத்தவங்க மட்டும் இங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து இவங்களை இறக்கி விட்டுட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டு பிக்கப் எடுத்துக்கிட்டு நேராக சாய்லியா போகணுங்க காய்கறி வாங்குறதுக்கு. ஏன்னா இவங்க அந்த மாதிரி சாஃபர் போகிற டயத்தில் நம்மளை வந்து கொஞ்சம் அதிகமாக வேலையை கொடுத்துட்டு அப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அதாவது நம்ம பிரியாணி போடுறதுக்கு அடுப்பை நல்லா ஸ்பீடாக வச்சு எரிச்சு விட்டுட்டு கடைசியில் தம்மு போடும்போது எப்படி கீழே இருக்கிற நெருப்பை ஃபுல்லாக எடுத்து மேலே கொண்டு வந்து வச்சுட்டு கீழே சும்மா அப்படியே எம்டியாக போட்டுட்டு போயிடுவோம்ல, அந்த மாதிரி தான் நம்ம வேலை. அதை பார்த்துட்டு தான் இப்போ போய்கிட்டு இருக்கிறேன் கேஸ். அது போக நான் சாலியா மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து இன்னொரு வேலை இருக்குது. இன்னொரு வேலைன்னா ஒரு லொக்கேஷனுக்கு கொடுக்குறாங்க. அந்த லொக்கேஷனில் போயிட்டு ஹதியாக கொடுத்துட்டு வரணும். மாமா ஹதியா. அந்த ஹதியா வந்து என்ன ஹதியான்னு தெரியலை. காசா இல்லை திங்ஸா இல்லை வந்து கோல்டா இல்லை என்னன்னு தெரியல. அது அவங்களுடைய நம்மளுடைய வேலை, நம்ம பார்த்து தான் ஆகணும். சரி, ஓகே கைஸ். இப்போ நம்ம வந்து நேராக வீட்டுக்கு போய் ஒரே விட்டு சாய்லியாவுக்கு போமா. சாய்லியாவில் உள்ள வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு காய்கறி எல்லாமே வாங்கிட்டு என்ன பண்ணோம்னா, நம்ம அந்த பெங்காலி இருக்கா பாருங்க, அந்த பெங்காலி தான் சொன்னால், பாய் துமாரா தோஸ்த் இது ராங்கியா அப்படின்னு சொன்னான். துமாரா தோஸ்த் யார்றா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இஸ்மாயில் பாய் ஆக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட நினச்சேன் நம்ம இஸ்மாயில் ப்ரோ தான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா தான் தெரியுது நம்ம இஸ்மாயில் ஆக்கா. ஓகே, இப்போ இதில் வந்து எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்போ இஸ்மாயில் பாய் வந்து B9 இருந்தார். இப்போ அவருடைய ஷாப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா B55. ஸோ B9 இருந்துட்டு இப்போ B55க்கு வந்துட்டார்.
இப்போ அவர் மலையாளத்துலேயும் தமிழ்லையும் மிக்ஸ் பண்ணி அடிப்பார். கொஞ்சம் கேட்டுக்கோங்க. சொல்லுங்கள், பேசுங்க. എല്ലാവർക്കും നമ്മളെ സൗഖ്യം ചൊല്ലുത്. ഇനി എല്ലാവരും ഇങ്ങോട്ട് നമ്മളെ സ്റ്റോപ്പ് ചെയ്താ BB55 എല്ലാവരും ഇങ്ങോട്ട് വരണം. നമ്മളെ ഫ്രൂട്ട്സ് காய்கறி எல்லாம் நல்லது கிடைக்கும். எல்லாரும் இங்கோட்டு ஓகே ஓகே ஓகே. இப்போ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து வந்தது காய்கறி மட்டும் வாங்க, பழங்கள் எதுவுமே வாங்க வரல. நான் எல்லாம் வாங்கிட்டு எழுதிட்டு இப்போ எங்கள் ஓனர் அம்மாவுக்கு ஃபோன் அடித்து பேசினேன், என்னென்ன காய்கறி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேப்பில் வந்து சந்தித்தேன். வந்தது காய்கறி வாங்கத்தான். பாருங்க, இஸ்மாயில் பாய் வந்து அவர் வந்து ஒரு ஷாப்பில் வேலை பார்க்குறாரு. ஆனால் நமக்கு கொடுத்துருக்காரு பாருங்க, இங்கே பழம் നമ്മളെ ദോസ്ത് കൊടുത്തിருக்கு பாருங்க, இது ஃப்ரீயாக கொடுக்குறாருங்க. இந்த அன்புக்கு நான் வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலை. இந்த மாதிரி அன்பு கிடைக்கணும்னா ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த B55க்கு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச ரேட்டில் நல்லா கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாகவும் நல்ல என்ன சொல்கிறது, ஃப்ரூட்ஸ் நல்லா தரமாகவும் குறைஞ்ச விலையிலையும் கொடுப்பாரு. ஸோ நீங்கள் வந்து வாங்குங்க. நீங்கள் வந்து எப்படின்னாக்கா நீங்கள் சாலியா மார்க்கெட்டுக்கு வரும்போது இந்த ஃபஸ்ட்டு டோர் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு டோரில் வண்டி நிப்பாட்டிட்டு அப்படி நேராக வந்தீங்கன்னாக்கா எதிர்த்து உள்ள கடை தான் நம்ம இஸ்மாயில் பாய் கடை. சரிங்களா? வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்க. எல்லாரும் இங்கே வருது. நம்மள செய்திட தோஸ்து. ஆமாம், வந்தீங்கன்னா நம்ம செய்யது வியூன்னு சொன்னால் தான் அவர் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாரு. கொஞ்சம் நல்லாவும் கொடுப்பாரு. ஏன்னா நம்ம பேரை வந்து யூஸ் பண்ணுவீங்க, மிஸ்யூஸ் பண்ணிடுறாதீங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ். ஓகே பாய். ஓகே. ஸோ கைஸ், இந்த இருக்கு பாருங்கள், எல்லாமே வாங்கியாச்சு. இன்றைக்கி தக்காளி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பெட்டி மட்டுமே வந்து 10 ரியால். ஸோ 2 பெட்டி, அதுக்கப்புறம் லெமனு, அப்புறம் எல்லாம் கொஞ்சம் தான் வாங்கியிருக்கு. இது எல்லாம் ஸோ நம்ம ஒரு காசு கிட்டத்தட்ட ஒரு 4 ரூபாய்க்கிட்ட வரும், 4000 ரூபாய்க்கிட்ட வரும். சரிங்களா? இது மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 80 ரியாலுங்க. கிட்டத்தட்ட 1300 சம்திங் கிட்ட வருது இந்த வெங்காயம் மட்டுமே. அப்புறம் நம்ம இஸ்மாயில் பாய் வந்து நமக்கு அந்த இது கொடுத்தாரு. அப்புறம் நம்ம பெங்காலி வந்து கொஞ்சம் சாலடு கொடுத்துருந்தோம். அதை வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. மணி கரெக்டாக 11 ஹால் ஆகிடுச்சு. நான் இப்போ எங்கே போயிட்டு வர்றேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒக்கோதில் போயிட்டு வண்டிக்கு டேங்க் ஃபுல் பண்ணிட்டு வர்றேன், ஃபியூவல். சரியா? இப்போ வந்து நேராக வீட்டில் கொண்டு போய் வண்டி நிப்பாட்டிட்டு நான் ரூமில் போயிட்டு அப்படியே படுத்து தூங்க வேண்டியதான். வீடியோ இதெல்லாம் கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் எடிட் பண்ணிவிட்டு அப்படியே போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீயை ஒன்று வாங்கிக்கிட்டு அப்படியே வரேன். வண்டியில் இருட்டாக இருக்கும், ஸோ அதனால் வந்து தெரியாது. நான் காலையில் 5 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓனரு நம்மக்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டேன். இப்போ போயிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே வரேன். 10 நாள் இதில் போகிறாங்க போல். சம்பளத்தை கொடுத்துட்டு போகிறாங்களா கொடுத்துட்டு போகலையான்னு தெரியலை. கொடுத்துட்டு போகலாம், ஓகே. கொடுத்துட்டு போகலைனாக்கா இங்கே பசங்க இருக்காங்க, ஸோ அவங்க வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாக்கா இவர் போயிட்டு வந்து கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். எது எப்படி ஆனாலும் சரி தான், நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வரட்டும். சம்பளம் கூட அப்புறம் வந்து தந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 10 நாள் சொல்லும்போது எப்படி 19 நாளைக்கு 19. ஸோ அந்த 19லாம் கிளம்புறாங்க. 19 கிளம்பும்போது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு 10 நாள்னா இப்போ 29க்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? சரி, ஓகே. அங்கே மெசேஜ் டப்புக்குன்னு வருது, பார்த்துக்கலாம்.